உங்களுக்கு பீமை பிடிக்கும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் சொன்னது இந்த பீம் இல்ல, இந்த பீம். சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆகிறவங்க கிட்ட யூஸ்ஃபுல்லா ஃபேன்ஸும் இருப்பாங்க, ஹேட்டர்ஸும் இருப்பாங்க. ஆனா நம்ம தீபக் அண்ணா கிட்ட ஒரு நோட்டீஸ் பண்ணி பாத்திருக்கீங்களா? அவரை ஃபாலோ பண்றவங்க மட்டும் இல்ல, அவரை ஜெனியூனா சப்போர்ட் பண்ற மக்கள் ரொம்பவே அதிகம். அதுல நானும் ஒருத்தன். தீபக் அண்ணா தி D7 ட்ரிக்ஸ் இவர் ஃபிட்னஸ் கண்டென்ட்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு கிரியேட்டர். அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒர்க் அவுட், பிசிக் எல்லாமே நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் எல்லா வீடியோவும் பேசும்போது ஏதோ நம்ம அண்ணா தம்பி நம்ம ஃப்ரெண்டு தான் பேசுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. நம்ம தீபக் அண்ணா கண்டென்ட்ல வெறும் ஃபிட்னஸ் மட்டும் இருக்காரு, கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒரு மெசேஜே கொடுத்திருப்பாரு. 9 to 5 ஜாபும் போயிட்டு கண்டென்ட்டும் கிரியேட் பண்ணி கன்சிஸ்டன்ஸா இருக்காரு. நம்ம கிஸ்தனிக்ஸ் கிஷோர் அண்ணா கருத்து தியேட்டர்ஸே இல்லாத ஒரு கிரியேட்டர்னா அது நம்ம பீம் தான். ஆக்சுவலி தீபக் அண்ணாவை பார்த்து தான் நான் கான்டென்ட் கிரியேஷனே ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கும் பீமை பிடிக்கும்னா மறக்காம அவரை டேக் பண்ணிட்டு இந்த எமோஜியை கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.